அடடா, அடப்பாவமே! எவ்வளோ பெரிய குழி! பாருங்க, ரோடு தமிழ்நாடு அரசுக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளில் ஒரு ரோடாவது உருப்படியாக கிடையாது. எல்லா ரோடும் பல்லாங்குழி மாதிரி. எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா இடத்துலையும் இதே கம்ப்ளைண்ட் தான். அதுவும் மழை காலத்தில் கேட்கவே வேண்டாம். எங்கே குழி இருக்குது, தண்ணி நிறைஞ்சிருக்கும்போது எங்கே குழி இருக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் எப்படி சாகசமாக தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டிலேருந்து போயிட்டு திரும்பி எந்த நிலைமையில் வருவாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரோடுகள் இருக்குது. இந்த ரோட்டுக்கு 78,000 கோடி ஒதுக்கி இருக்கிறதா பேசிக்கிறாங்க. என்னங்க இது? ஒரு ரோடு சரியாக பண்ண முடியலையா? எப்போ இது எந்த காலத்தில் இருக்குது? 1965 இப்போ எவ்வளோ வருஷமாச்சு? இன்னும் இந்த மாதிரி ரோட்டுக்கு இப்படியா? எந்த ரோடு உருப்படியாக இல்லைங்க. எல்லாம் பல்லாங்குழி மாதிரி பல்ல இடிச்சிட்ருக்கு. எந்த நேரத்தில் எது ஆகுமோனே சொல்ல முடியாது. அதுவும் சென்னை மக்கள் அவங்க வாக்களித்ததுக்கு நல்ல ஒரு பரிசுன்னு நினைக்கிறேன் நான். அது சென்னை மக்கள் ரொம்ப பரிதாபங்க. எல்லா ரோடும் மோசமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் குண்டும் குழி தான். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போகிறது, வயசானவங்க போகிறது, எப்படி போக முடியும், வர முடியும்? ஒன்றுமே புரியல. இதுக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியல.